நம்ம சுடரோட வாழ்க்கை நல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கமயிலு குமரவேலை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொல்றாங்களா, இல்ல தன்னை விட தாம் தங்கச்சி பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய் அவ ரொம்ப சந்தோஷமாவும் நல்ல இருந்துருவா அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தால அப்படி சொல்றாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயிலு அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது வேலைக்கு கிளம்புறாங்க. ஏண்டி அங்க உன் தங்கச்சிக்கு கல்யாணம் வெறுப்பா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப போய் 5-10 கொடுக்குற வீட்டுக்கு வேலைக்கு போறாளாம். உன் தங்கச்சி மட்டும் அந்த வீட்டுல கல்யாணத்தை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பெரிய பணக்கார வீட்டு மருமகளே உன் தங்கச்சி தான். நீ ஒன்னும் அடுத்த வீட்டுக்கு போய் வேலை ஒன்னும் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னமோ பண்ணுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, ஆமா தங்கச்சிக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்றாங்களேன்னு கொஞ்சமாச்சும் அவளுக்கு சந்தோஷம் இருக்கான்னு பாரு. மூஞ்சி பூரா முள்ளு முளைச்சா அப்படி வச்சிருக்கிறா. தான் தங்கச்சி வாழ்க்கை நல்ல இருக்குன்னு இப்படி கேவலமான புத்தி வச்சிருக்காளோ தெரியல அப்படின்னு சொன்னதும், என்ன சொன்னீங்க? நான் கேவலமான புத்தியில இருக்கலாம்? இங்க பாருமா, என் வாழ்க்கையை விட என் தங்கச்சி வாழ்க்கை ரொம்ப நல்ல இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனா அவ வாழ்க்கை நல்ல இருந்துட்டா நான் பொறாமப்படுவேன்னு சொல்றல. ஒரு பெத்த அம்மாவா என்னை எப்படி நீ இப்படிலாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நாங்க போய் கடைக்கு போயிட்டு வரோம், ஒன்னும் அந்த கலெக்டர் உத்தியோகத்துக்கு போக வேணாம், நீ வீட்டிலேயே கடை, உன் தங்கச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒத்தையா விடக்கூடாதாமா, நீ இங்கேயே இருடி அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம சுடரு அங்க இருந்து வந்து தங்கமயிலுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு போறாங்க. டேப்லெட் கொடுத்துட்டு போகும்போது நம்ம சுடரோட கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஏய் சுடரு, உன்கிட்ட தனியா பேசணும் வாடி அப்படிங்கிறாங்க. அக்கா எதுவா இருந்தாலும் என் கல்யாண விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு நீ நினைச்சனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, இல்ல வேற விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னா நீ தாராளமா என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? ஆமா, சும்மா எப்ப பார்த்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படி இப்படிங்கிற. ஓம் புருஷனை விட இவன் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? ஒரு புள்ளைக்கு கொடுத்து புட்டு பொண்டாட்டி வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி ஒன்ன கை கழுவிட்டு போனான். அவன் எங்க? பரவாயில்ல, கல்யாணமே பண்ணிக்காம இம்புட்டு நாளா அரசிய வச்சிருந்துட்டு அவன் கூப்பிடுறான், ஆனா அரசி வரமாட்டேங்கிறான். இங்க இவன் எங்க? நீ நினைக்கிற மாதிரி குமரவேலு ஒன்றும் கெட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனை பத்தி உனக்கு வேணும்னா தெரியாம மற்றவங்க வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா குமரவேலை பத்தி எனக்கு முழுக்க முழுக்க தெரியும். நான் கட்டுனா அவனை தான் கட்டுவேன். ஏன் உனக்கு பொறாமையா இருக்கோ? நம்ம தங்கச்சிக்கு நம்மளை விட வாழ்க்கை நல்லா அமைஞ்சிரும்னு பொறாமப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கையா அப்படிங்கிறாங்க. என்னடி சுடரு என்ன பேசுற? நீயும் வர வர அம்மா மாதிரியே பேசுற. அக்கா அப்படிதான்க்கா பேசுவேன், யாருமே இல்லை இப்ப வேற வேறதான். ஆளும் தங்கச்சியும் அக்காவும் ஒன்னா இருந்தா போதுமா? வாயும் வயிறும் வேற வேற தானே. நீ வாழணும்னு நினைச்ச வசதியான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு வந்து இப்ப புள்ளையோட வயித்துல இருக்கிற. உன் வாழ்க்கைக்கே விட தெரியாம நீ அலையும் போது எங்க அக்கா பார்த்து எனக்கு நல்லவனா கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நான் மட்டும் எப்படி உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறது? உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கவே உனக்கு துப்புள்ள, நீ எனக்கு நல்ல வாழ்க்கையை தேடி தரையா? அப்பா சாமி, அம்மா எனக்கு எது செஞ்சாலும் அது நல்லதாதான் செய்யும். உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் தேடி கொடுத்தாங்க, ஆனா அந்த வாழ்க்கையை காப்பாத்திக்க உனக்கு துப்புள்ள. நீ தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில தலையிடாத அம்புட்டுதே சொல்லுவேன். இல்ல என்கிட்ட போய் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு உன் தலையில எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. தயவு செஞ்சு விட்டுருக்கா, இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதையும் பேசணும்னு விருப்பப்படலக்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நான் சொல்றது தயவு செஞ்சு நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு தான் சொல்றேன் அப்படின்னு அவங்க அமைதியா இருக்காங்க. அப்பதான் நம்ம மீனா இருந்துகிட்டு அங்க வராங்க. வந்து தங்கமயில் அக்காவை பார்த்து, அக்கா எப்படி இருக்கு, ஸ்கேன் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதுக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம மயிலுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல மீனா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்து மீனா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்கக்கா, அந்த கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன, நடக்காட்டி நமக்கு என்ன? நம்ம சொல்றதையே அவங்க கேட்க போறாங்க, அவங்க விருப்பத்துக்கு அவங்க இருக்காங்க, இதுல நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லக்கா அப்படின்னதும், இல்ல எனக்கு இதுல சுத்தமா துளி கூட விருப்பம் கிடையாது, என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன்
சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தங்கச்சியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போது நீங்க அதை தடுத்து நிறுத்தினா அவங்க உங்கள தப்பா பேசுவாங்க அப்படின்னதும், ஆமா அவங்க என்ன தப்பா தான் பேசுறாங்க, அதுக்காக என் தங்கச்சி இல்லேன்னு ஆயிருமா? இல்ல அவ படுற கஷ்டம் என்னால பார்க்காம இருக்க முடியுமா? அந்த வீட்லயே இருந்துகிட்டு என்னால முடியாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுடர் அங்கிருந்து வந்து, இங்க பாருக்கா, இன்னொரு தடவை என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நீ நினைச்சனா உன்னை அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், வயிற்றுல புல்ல இருக்குன்னு நினைக்க மாட்டேன், கேவலமான கேள்வி எல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தி விடுவேன். நானும் கொஞ்ச நாளைக்கு வசதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ மட்டும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்ட, ஆனா நான் மட்டும் பிறந்ததுல இருந்து சோத்துக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்பட்டு அம்புட்டு கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறமும் என்னால இப்படி ஒரு ஏழையான வாழ்க்கையை வாழ முடியாது. நான் கொஞ்ச நாள் 1 மாசம் சந்தோஷமா இருந்தாலும் நான் குமரவேலை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி நான் போய் சொத்து சுகத்தோட ஜம்முன்னு இருப்பேன். ஒன்ன மாதிரி ஒன்றும் நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலையே. நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணினாலும் எப்படி அவங்க கிட்ட பேசி நைஸா அந்த இடத்துல நம்மளால வாழ முடியுமோ அப்படி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். அதை விட்டுட்டு உத்தமி மாதிரி பெரிய ஆளாமா ஹரிச்சந்திரன் பரம்பரை பக்கத்து விடாட்டம் நீ அப்படியே வாயில உண்மையை தவிர வேற எதுவுமே பேசாம இருந்தேனா அசிங்கம் உனக்கு தான். நாளா அப்படிலாம் இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடாத, அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற? பின்ன நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். தயவு செஞ்சு நீ எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன், நார்ன வாழ்க்கையை கொடுக்குறேன்னு என் வாழ்க்கைய வீண் பண்ணிடாத. உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு அக்கானா தான் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. ஆனா இவ எங்க தான் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிருமுன்னு இம்புட்டு காஞ்சு போயிருக்க நீ எல்லாம் எனக்கு அக்காவா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சுடரு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன்னா அசிங்கமாயிரும். நான் போய் ஒன்னு அப்படி நினைப்பனாடி? நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறப்ப நானு என்ன போய் அந்த அளவுக்கு கேவலமா பேசுற மாதிரி வச்சுட்டேன். நான் இதுக்கப்புறமும் உன்கிட்ட எதையும் சொல்லணும்னு ஆசைப்படல. என் தங்கச்சி அம்மா அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கல, என் தங்கச்சி புரிஞ்சுக்குவான்னு நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீயும் என்ன நான் இப்படி போனா உனக்கு என்னடி, உன் வேலைய பாருடின்னு சொல்லாம சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உன் வாழ்க்கையில தலையிட்டுட்டு? ஆமா, நீ என் வாழ்க்கையில தலையிடாதேன்னு தான் சொல்றேன். என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில தலையிட்டு நீ என்ன பண்ண போற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தலையிடுற உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இங்க தங்கமயிலு உட்காந்து அழுகுறாங்க. அப்ப இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நம்மளை கேவலமா நினைக்கிறாங்க. இவ்வளவு நாள் சுடரும் என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா, ஆனா இப்ப அவளுக்கும் பணத்தாசை வந்துருச்சு. நான் போய் அவ வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நினைக்கிறா. நான் எதுக்காக போய் அவளோட வாழ்க்கையை கெடுக்க போறேன்? கடவுளே, நீ ஏன்பா என் தங்கச்சி வாழ்க்கையில இப்படி விளையாடுற? அவ உண்மையாலுமே ரொம்ப நல்லவ, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாதவ. அவளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துறாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சி இப்ப நல்லவ இல்லாட்டியாலும் எப்பயுமே அந்த குமரவேலையே கல்யாணம் பண்ணினாலும் அவ ரொம்ப நல்லா இருக்கணும். அவ நல்லா இருந்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கடவுளே கடவுளேன்னு சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்யாண வேலை ரொம்ப தடபுடலா நடந்துகிட்டு இருக்குது. எப்படியோ இவளுக்கு குமரவேலை தான் கல்யாணம் ஆகணும்னு அந்த கடவுள் நிச்சயம் பண்ணியிருக்காரு போல. அதனாலதான் யாரு தடுத்து நிறுத்தியும் இந்த கல்யாணம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க.